வணக்கம் நண்பர்களே. புதுசா தொழில் தொடங்கி பல வெற்றிகள் அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவும், இல்ல செய்துட்டு இருக்கிற தொழில பல சாதனைகள் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவும் ஏற்படுத்தியிருக்கிற ப்ரோக்ராம் பெயர் ஓர் உண்மையான தொழில் முனைவோர். இந்த ஓர் உண்மையான தொழில் முனைவோர் ப்ரோக்ராம்ல இன்னைக்கு நாள் 9. இந்த 9ஆம் நாள் நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா இடம். அதாவது நம்ம செய்துட்டு இருக்கிற தொழில் இருக்கக்கூடிய இடம் அல்லது செய்ய போகிற தொழிலுக்கு நம்ம தேர்வு செய்யக்கூடிய இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன ஒரு டீ கடை ஆகட்டும், ஒரு பெரிய ஒரு நேஷனல் கம்பெனியாக இருந்தாலும், எதாக இருந்தாலும் இடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நான் ஃபஸ்ட்டு நம்ம 2ஆம் நாள் நம்ம சொல்லியிருப்போம், நீங்கள் வந்து மார்க்கெட்டில் ரொம்ப நாள் சர்வைவ் ஆகணும்னா உங்களோட ப்ராடக்ட்டில் வந்து நீங்கள் ரொம்ப கவனம் செலுத்தணும் அப்படின்ட்டு. அதாவது மக்களுக்கு அத்தியாவசிய தேவையான ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ரிசர்ச் பண்ணி அதை வந்து சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நிறைய பேர் வந்து அதில் ஒரு சின்ன தவறு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அத்தியாவசிய பொருளை வந்து சூஸ் பண்ணுறோம். அதாவது வந்து பொதுவாக வந்து உலக மக்களுக்கு என்ன வந்து தேவை அப்படிங்கிறது தான் சூஸ் பண்ணுறோமே தவிர, நம்ம லொக்கேஷனில் என்ன பொருள் வேணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப கவனமாக செலுத்தணும். இது வந்து நிறைய 2-3 பேர் வந்து நம்மளோட ஃபோன் பண்ணியே கேட்டிருக்காங்க. சரி, இந்த ப்ராடக்ட் வந்து நான் சூஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன், இந்த ப்ராடக்ட் வந்து நான் வந்து கையில் வச்சுருக்கேன், இதை நம்ம வந்து இந்த இந்த ஊரில் இருக்கிறேன், நான் இதை செல் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அது வந்து அந்த பொருளுக்கும் அந்த இடத்துக்கும், அந்த பொருள் வந்து கண்டிப்பாக அத்தியாவசியமான பொருளாக இருக்குது. ஆனால் வந்து அவங்க இருக்கிற லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த லொக்கேஷனுக்கு அந்த பொருள் வந்து கண்டிப்பாக விற்கக்கூடிய ஒரு பொருளாக கிடையாது. அதாவது வந்து அவங்க வந்து நிறைய செலவு பண்ணி விற்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்குது. அந்த இடம் வந்து அந்த பொருள் வந்து அந்த இடத்துக்கு தகுந்த பொருள் கிடையாது. ஸோ எப்பவுமே வந்து நம்மளோட பொருள் நம்ம சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த பொருள் ஒன்றா வந்து நம்ம அந்த பொருளுக்கு தகுந்த இடத்துக்கு நம்ம போயிடணும். இல்லைன்னா நம்ம இருக்கிற இடத்துக்கு தேவையான பொருளை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து நம்ம லொக்கேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தொழிலில். ஒரு சின்ன டீ கடையாக இருந்தாலும் சரி, அந்த டீ கடை நம்ம ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகுது அப்படின்னா, அந்த டீ கடையை வந்து கரெக்டான லொக்கேஷனில் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த டீ கடை வந்து நல்ல சக்ஸஸாக இருக்கும். அதே அந்த ஒரு ஒரு ஊரில் ஒரு டீ கடை, நிறைய டீ கடை இருக்குன்னு நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சில டீ கடை தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், நல்ல கூட்டங்கள் இருக்கும். ஒரு சில டீ கடையில் வந்து காற்று வாங்கிட்டு இருக்கும். அதுக்கு காரணம் வந்து அவங்க தப்பான லொக்கேஷன் வந்து சூஸ் பண்ணிக்கிற ஒரு காரணம் வந்து முதல் காரணமாக இருக்கும். செகண்டு வந்து டேஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட கஸ்டமர் சர்வீஸ், அதெல்லாம் வந்து 2ஆம் பட்சம் 3ஆம் பட்சம். முதல் நம்ம காரணம் வந்து லொக்கேஷனாக இருக்கும். கரெக்டான ஒரு லொக்கேஷன் நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கும். இது வந்து ஒரு டீ கடைக்கு தான் பொருந்துமா அப்படின்னா கிடையாது. எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் உங்களோட லொக்கேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷனில் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு ப்ரொடக்ஷன் அப்படின்னா உங்கள் ப்ரொடக்ஷன்லேருந்து அடுத்தது உங்கள் மார்க்கெட்டுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகணும். உங்களோட மார்க்கெட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாத்துக்குமே உங்கள் பொருள் போய் சேரணும். ஸோ அப்போ நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய ஒரு விஷயம் வந்து நல்ல ஒரு டிரான்ஸ்போர்ட் இருக்கக்கூடிய ஒரு இடமா வந்து நீங்கள் தேர்வு செஞ்சுருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு சர்வீஸ் பண்ணுற ஒரு ப்ரொவைடராக இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீங்கள் சர்வீஸ் பண்ணக்கூடிய அதாவது வந்து நீங்கள் மக்களை சென்றடையக்கூடிய ஒரு ஈஸியான ஒரு டிஸ்டன்ஸ் வந்து கம்மியான ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு லொக்கேஷனாக சூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் சர்வீஸுக்கு தேவையான மக்கள் வந்து அந்த இடத்துல இருக்காங்களா அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கார் வந்து ரெண்டல் சர்வீஸ்க்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா, நீங்கள் இருக்கிற இடம் வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாவா இல்லை வந்து மக்கள் இருக்கக்கூடிய இடமான்னு பார்க்கணும். ஒரு சீப்பான ஒரு லொக்கேஷனுக்கு வந்து ஒரு லொக்கேஷன் வந்து சீப்பாக கிடைக்குது அப்படின்ட்டு வந்து ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா விட்டு தள்ளி நீங்கள் போய் வந்து ஒரு லொக்கேஷனை சூஸ் பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பாக வந்து உங்களோட அங்கேருந்து நீங்கள் வந்து டிரான்ஸ்போர்ட் வண்டி எடுத்துகிட்டு நீங்கள் மக்களுக்கு இங்கே வர்றதுக்கே வந்து உங்களோட எக்ஸ்பென்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். ஸோ இந்த இதெல்லாமே வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் லொக்கேஷனில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அப்போவுமே வந்து லொக்கேஷன் சூஸ் பண்ணும்போது வந்து சீப்பாக கிடைக்குது, ஒரு நல்ல ஒரு பெரிய இடமா கிடைக்குது ஆனால் சீப்பாக கிடைக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக வந்து நீங்கள் லொக்கேஷனை தவறாக சூஸ் பண்ணிக்கிறீங்க. கரெக்டான லொக்கேஷனாக இருந்தால் அப்படின்னா எவ்வளோ பெரிய எக்ஸ்பென்ஸ் கொடுத்து நீங்கள் வாடகை கொடுத்து நீங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமா இருந்தாலும் கூட உங்களோட பிஸ்னஸ் வந்து கண்டிப்பாக வந்து அந்த வாடகை வந்து ஈட்டு கொடுத்துரும். ஸோ வந்து உங்களோட லொக்கேஷன் சூஸ் பண்ணும்போது தயவு செய்து தவறான லொக்கேஷன் சூஸ் பண்ணியிருந்தாதீங்க. ஒரு நல்ல ஒரு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் உங்கள் மார்க்கெட்டில். நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா, உங்கள் தொழில் மாதிரி இன்னொருத்தர் செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்னா, அவர் அந்த ஊரில் எந்த மாதிரி லொக்கேஷனில் இருக்காங்க. ஒரு டீ கடையை நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் எந்தெந்த இடத்துல டீ கடை இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பாருங்கள். அதே மாதிரி நீங்கள் வேறு ஒரு தொழில் நிறுவனம், அதாவது ஒரு துணி கடை வைக்கிறீங்க அப்படின்னா, எந்த இடத்துல அதே உங்கள் ஊர்லேயே வந்து எந்தெந்த இடத்துல துணி கடை இருக்குது அப்படின்னு போய் பாருங்கள். அதே மாதிரி வேறு ஊரில் உங்கள் தொழில் சார்ந்தவங்க வந்து அவங்க ஊரில் எந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் இருக்காங்க. ஒரு ஃபேன்சி கடை வைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இல்லை ஒரு துணி கடை வைக்கிறாங்க அப்படின்னா, அந்த ஊரில் எந்த மாதிரி லொக்கேஷன், ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வச்சுருக்காங்களா இல்லை வந்து வேறு மக்கள் கூடுற ஒரு மார்க்கெட் கிட்ட இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். உங்கள் தொழில் வந்து எந்த இடத்துல தேவைப்படும் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ ஒரு சில சர்வீஸ் எல்லாம், ஒரு ஃபினான்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோர் தேவைப்படாது, ஒரு தேர்ட் ஃப்ளோர் இருந்தாவே போதும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி
மாதிரி இடத்துல நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு முக்கியமான லொக்கேஷனில் இருக்கணும். ஆனால் வந்து நீங்கள் ஒரு தேர்ட் ஃப்ளோரில் இருந்தால் உங்களோட எக்ஸ்பென்ஸ் குறையும். ஸோ இதெல்லாமே வந்து லொக்கேஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதெல்லாமே வந்து சூஸ் பண்ணுங்கள். டிரான்ஸ்போர்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் இருக்கிற இடத்துலேருந்து உங்களுக்கு நீங்கள் வந்து சர்வீஸ் கொடுக்கணும் மக்களுக்கு அப்படின்னா அந்த வழியாக டிரான்ஸ்போர்ட் ஈஸியாக போகுமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட பிஸ்னஸ் வந்து வேணும் வேணும் வளரும். இப்போ ஒரு பிஸ்னஸில் வந்து நீங்கள் ஒரு கொரியர் கொடுக்கணும், டெய்லி வந்து ஒரு ஆன்லைனில் ஆர்டர் வருது, டெய்லியும் வந்து ஒரு ஆன்லைனில் நீங்கள் வந்து டெலிவரி கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற உங்களுக்கு பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு கொரியர் சர்வீஸ் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு லொக்கேஷன் பார்த்துங்க. ஏன்னா அப்படின்னா உங்களுக்கு லாஸ்ட் மினிட் ஒரு ஆர்டர் கிடைக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கொண்டுட்டு போய் வந்து உங்களால் வந்து அந்த கொரியரில் உங்களால் வந்து உங்கள் பார்சலை வந்து கொடுக்க முடியும். ஸோ இதெல்லாமே வந்து கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களால் வந்து உங்கள் பிஸ்னஸில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ஸோ உங்கள் பிஸ்னஸில் மேலும் மேலும் வளர வாழ்த்துக்கள். நன்றி.